எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக இந்த படத்தில் நடித்ததோடு நான் சுந்தரண்ணா கிட்ட வந்து அவர் எப்படி டைரக்ட் பண்ணுறாருன்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு. ஏன்னா படம் ஃபுல்லாக கும்பலாகவே இருக்கும். சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உள்ளத்தை அளித்தாலேருந்து படம் ஃபுல்லாக கூட்டமாகவே இருப்பாங்களா. ஸோ எப்படி டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணுன்னு ஒரு டவுட்டு. அதுவும் அந்த அசர்பைசான் மாதிரி ஒரு கண்ட்ரியில் -2 டிகிரியில் நல்ல குழுன்னு உட்காந்துக்கிட்டு பார்க்குறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்படி இப்படி எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு பயங்கரமாக. ஏன்னா காரில் உட்காந்துருப்பார். இங்கிட்ட என்னென்னா தனியாக ஒரு ஷூட் போயிட்டுருக்கோம். அங்கே விஷாலை நான் ஃபைட் பண்ணிட்டு இருப்பார். இந்த சைடு ஒரு ஷூட் போயிட்டுருக்கோம். ஆனால் ரொம்ப கூலாக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படத்தில் நடிக்கிறத விட முக்கியமாக இந்த அசர்பைசான் மாதிரி கண்ட்ரிலாம் நான் போனதில்லை. அதனால் சும்மா கூட்டிகிட்டு போய் அப்படியே நடிக்கவும் வச்சு அப்படியே சுற்றி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக ஒரு பயங்கர பாசிட்டிவாக ஒரு எந்த ஒரு அப்படியே என்னடா கடுப்பாக இருக்குது இப்படின்லாம் இல்லாமல் பயங்கர பாசிட்டிவாக நடித்த படம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் வந்து ஒரு என்ன சொல்கிறது பெரிய 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 லெவலில் ஹிட் ஆகும். அந்த நம்பிக்கை எனக்கு வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. தேங்க்யூ. முக்கியமாக இந்த வாய்ப்பு அளித்தது வந்து சுந்தரண்ணா. இந்த ஷூட்டில் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும். அசர்பைசானில் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு ரோடில் ஷூட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுந்தரண்ணா வந்து என்னை பயங்கரமாக திட்டலை, கோவப்பட்டார். ஷாரா ஒழுங்கா பண்ணு, இல்லாட்டி இங்கே பாரு எவ்வளோ ரோட்டில் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன். யாரையுமே காணா ஷூட்டிங் ஸ்பாட்டில். எல்லாம் ஒளிஞ்சிருக்கானுங்க. ஏன்டா ஒளிஞ்சிருக்கேன் அண்ணா, சுந்தரண்ணா உங்களையே திட்டாருன்னா இப்போ வந்து பதட்டமான சூழ்நிலையில் இருக்குது, எங்களை யாரையும் தேடாதீங்க, அமைதியாக போய் நீங்களும் ஒளிஞ்சிருங்க அப்படின்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து சுந்தரண்ணாவுக்கு வந்து என்ன இது வரைக்கும் திட்டதே இல்லை. அவ்வளோ கிட்டத்தட்ட தம்பி மாதிரி என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். என்னன்னா இல்லை என்ன தம்பி மாதிரி வச்சுக்குவார், பாசமாக வச்சுக்குவான்னு சொன்னேன். அது ஏதாவது தமிழில் அது குளறிடும், வேறு எதுவும் இல்லை. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. ஆனால் ரொம்ப தேங்க்யூண்ணா. இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த நடனத்துக்கு இவங்களை அவ்வளோ அழகாக ஞாபகம் வச்சுருக்கோம். அப்படின்னாலும் அந்த ஒரு பாட்டு திருடா திருடி மன்மத ராசா பாட்டு மட்டும் இல்லை, கும்பிட போன தெய்வம், அதுக்கப்புறமும் சரி, பேக் டு பேக் இந்த 2 பாடல்கள் மாதிரி யாருனால இவ்வளோ பவர் பேக்டாக அவ்வளோ எலுமிச்சப்பழ மாலையெல்லாம் போட்டு ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கி வரைக்குமே எல்லாருக்கும் இருக்குது. இவங்களோட கம்பேக் நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மிக பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட்ஸை சூஸ் பண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. சாயா சிங் அவர்களை அழைப்பதில் மிக மகிழ்ச்சி. ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ். எல்லாருக்கும் வணக்கம். சுந்தர் சார் சொன்னாங்க பெரிய ஸ்பீச்சாக இருக்கணும்னா. தேங்க்யூ ஸோ மச் சார் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கறதுக்காக. தேங்க்யூ ஸோ மச் விஷால். ஐ தேங்க் எவ்ரிபடி. தேங்க்யூ. ரொம்ப பெரிய ஸ்பீச்சுங்க. அட்லீஸ்ட் அந்த பாட்டு அளவுக்கு அது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். அண்ட் அடுத்ததாக அகன்ஷா பூரி இந்த படத்தில் ஒரு பியூட்டிஃபுல் ரோல் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஈக்குவலாக அந்த ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது. அவங்கள பார்க்குறதுல அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தாங்க இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஸோ பவர் பேக்ட் ஆக்ஷனோட அகன்ஷா பூரி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்கள சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். First of all, thanks for a big warm welcome, and it's always nice to come to Chennai. And thank you Sundar sir for making me a part of action. It's because of I think you've been seeing me in Vinayagar as Parvati, and he saw me at Sun TV, and that's how I got this. And there was a brief that fight like a man, don't just forget that you're a girl, and the same brief was given to Vishal, and I think he followed it quite seriously. So it was 2 boys fighting, and you'll nowhere see me as a girl fighting, and it was amazing. We enjoyed, and it was too much of bruises, but I think everything paid it off. When I saw the trailer, it looked stunning, and thank you so much. I hope to work with Trident Arts again, and hope to see you soon. Thank you so much everyone. And yeah, thank you so much Vishal. It's because of him that I could perform. He never said that okay no or whatever. There was nothing, no tantrums, and we've equally kicked and punched, and I don't know what all we've done to each other throughout the action scene, but there was this cooperation, and that's why the scenes have come out so well. So thank you everyone, and hope to see you all, and hope to see Chennai soon. Thank you. And Sundar.C sir's darling music director nu sollalam. Ena avaroda padathila da debut, and Vishal sir's combination la miga azha ambala thiraippadathila vandu pathina miga
பியூட்டிஃபுல் சாங்ஸ் நம்ம கொடுத்துருந்தாங்க. அண்ட் சமீபமாக மிஸ்டர் லோக்கல், அதுக்கப்புறம் நட்பே துணை, தொடர்ந்து இப்படி டக்கர் டக்கர் பாட்டாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆக்டர், ஹீரோ, அதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன், தொடர்ந்து மிக மிக அழகான ரேப் பாடல்கள் இவர் பாடுறது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை இந்த நேரத்தில் கூப்பிடுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆக்ஷன் படத்தின் மியூசிக் டைரக்டர் ஹிப்ஹாப் ஆதி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். படத்தில் வந்து 5 பாட்டு, 4 பாட்டு வந்து ஒரு பாட்டு வந்து ப்ரோமோ சாங் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது. இது போக 4 பாட்டு இருக்குது. படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து பாட்டை விட பிஜிஎம் தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். படம் ஃபுல்லாக ஆக்ஷன் டைட்டில் மட்டும் இல்லை, படம் ஃபுல்லாகவே ஃபைட் தான். ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக தான் இருக்கும். ஸோ ரீரெக்கார்டிங் தான் இந்த படத்தில் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. தொடர்ந்து பண்ணிருக்க படங்கள்லாம் வந்து நல்ல ஆதரவு தந்துட்டுருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. போன கோமாளிக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ்லாம் எழுதியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த ஆக்ஷன் ப்ரோமோ சாங்கில் என் கூட 2 இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீனில். புதுசாக பால் பி சைலஸ்னு ஒரு ரேப்பர் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆம்பளை படத்தில் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தேன். ஸோ தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா வந்து அவங்களுக்கு அது மிகப்பெரிய கேரியர் பூஸ்டாக இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுக்காக சுந்தர்னாக்கு, விஷால்னாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்ஷன் வாங்க, தேட்டரில் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஃபுல்லாக ஃபைட். ஸோ நன்றி. அப்புறம் என்னோடய படம் வந்துட்டுருக்கு. என் ப்ரொடியூசர் சுந்தர்னா வந்து நான் சிரித்தாள் இது வந்து படம் வந்து டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக புஷ் பண்ணிருக்கோம். ஸோ அதோட ப்ரொடியூசரும் சுந்தர்னா தான். ஸோ அதுக்கும் நன்றிண்ணா. ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, மியூசிக் டைரக்ஷனாக வச்சுருக்கீங்க. ஸோ எல்லா படமும் நன்றி. Since the beginning of my career, I've always wanted to work with Sundar.C sir, and in fact there were many times we used to talk about doing a project together and dates Vishapati Vishapati adu mudile. And even before Sundar.C sir called me for this film, it was in my mind. I was like, I have to do, if there's a list of people I want to work with, he's one person I really really want to work with. And I was just waiting for when the opportunity would come. And when Sundar.C sir came, I remember very clearly, I told Tangadurai sir, who handles my work, I told him, I am going to stop everything and I'm going to do this film because I really want to work with sir. And thank you, Sundar.C sir. I've been such a fan of your work. And more than anything else, I'm a big fan of the action film genre. And this I discovered while I was shooting for Bahubali, when Prabhas and I were having a discussion. And he asked me, he's like, what kind of films do you like? So he was expecting a very different answer. Like, he thought I like chick flicks, and he thought I like girly films. And I'm like, I like The Mummy, I like Terminator, I like Independence Day. And while I was talking to him, I actually realized that I am an action movie buff. And so it was always a dream to do a urban action film. Of course, a film like Bahubali or that kind of film is once in a lifetime, but still I still had that feeling of let's do something urban action, because that's today, that's what we all kind of associate with. So adu and ஒரு dream fulfill பண்றதுக்கு என்னோட dream fulfill பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி to give me this opportunity in this film. And for me, Vishal is someone who's probably seen me from my youngest days, from pretty much industry entry aanum bodhula irundhu. I think Vishal has seen me, and he's someone I really look up to as an actor, as a person, and as a very socially responsible person. So he's not just the actor that I know, but overall as a person, he's a very inspiring one of the people I know. And for me, the experience in this film was unique, because normally our set ku pogumbodhu we get a dialogue chart, or we get like inniki indha scene panna porom, andha scene panna porom, normally adha agum. But in action it was like, okay, now the scene is that you're going to come running from here, and you're going to jump from here, and you're going to do that. So every day was just like doing these amazing stunts. And for me it was extremely new, because as female actors இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கு கிடைக்காது, because we don't write those kind of films. But because Sundar.C sir has given that space, and also addressing the change in cinema, addressing the change in Indian cinema, and especially
South Indian cinema. He's taking it forward with, you know, with great pride. So thank you, sir. Again, I have to thank you 100 times for this, because it wouldn't have been possible, any of the action sequences, without sir's supervision. And we have Anbu Ariva sir, who've done the action sequences for us. And more than anything else, I wouldn't have been able to perform any of these sequences if it was not for Vishal. Because like you see the bike sequences, he's actually done a lot of daredevil stunts. I mean, I used to pray and hope that he says no to doing those things. Many times I used to be like, in the morning I used to come like, I hope Vishal says no, in the shot na panamate. Because I was hoping, because I had to sit behind him. So, and every morning I was just praying. I was like, okay, today, let's just make it through that day. But I can't imagine anybody but Vishal doing it, because he is genuinely a very... see, having courage is one thing, but he's a very, very intelligent and a very, very thorough professional who knows his job really well. And I really have immense respect for him for that. So thank you, Vishal, for letting me be a part of this very, very magnanimous venture of yours. Because I think for all of us, it's going to be a film that we're going to be very proud of when we watch it in the movie theaters. And yeah, I mean... it's something that I am really looking forward to, and I want to watch it with mass audiences in the theaters, what I was telling Vishal, because in the Mari or a full-on high voltage, high octane action cinema, Pakano na the full audience order da Pakano. So I really hope you guys go watch the film in the theater. It's coming out on 15th of November, and I have to say, Aadhi, thank you for doing the music. I actually had the opportunity to dance on the songs that were there, and Brinda Akash and the choreography. She's my favorite. I mean, I just totally love and adore her, and it's like having one of the most comfortable teams to work with. So it totally felt like home, and it's been a great experience. Thank you all. I hope I haven't taken much of your time, but there's so much that I had to say. Thank you. தேங்க்யூ ஸோ மச். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம எல்லாரையும் வைத்திருக்கக்கூடிய இயக்குனர் நிச்சயமாக. ஏன்னா ஒவ்வொரு சேனல் எடுத்துக்கிட்டால், அது காமெடி சேனலோ இல்லை வந்து அது மியூசிக் சேனலோ, நமக்கு சினிமா பார்க்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே இப்போ வரைக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் எல்லா படங்களுக்குமே, இவரோட எல்லா படங்களுக்குமே உண்டு. அது அரண்மனையிலேருந்து, கலகலப்பிலேருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனால் உள்ளத்தை அழித்தா வரைக்கும் சரி, ரிப்பீட் ஆடியன்ஸாக நம்ம எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு ஃபேன் பேஸ் அவர் மேலே இருக்குது. ஏன்னா ஃபேமிலி கொண்டாடக்கூடிய இயக்குனர் நிச்சயமாக சொல்ல முடியும். அந்த வகையில் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஃபிலிமோட இப்போ ஆக்ஷனில் நாங்கள் வந்திருக்கோம். சுந்தர்.C சார் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் பெரியவர்கள், நண்பர்கள், மீடியா, பத்திரிகை சகோதரர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம். இது வந்து இந்த படம் என்னோட ஒரு கனவு படம்னு ஒன்று சொல்லலாம். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கமர்ஷியல் என்டர்டெய்னர் நிறையா படம் பண்ணியிருக்கேன். அது இன்றைக்கி கூட ஒரு இன்டர்வியூவில் கூட வந்துச்சு. நிறைய பேர் வந்து என் படம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இது உங்கள் படம் மாதிரியே இல்லைன்னு கேட்பாங்க. முதல்ல என்னோடய முதல் படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது ஒரு வில்லேஜ் படம். நான் லைஃப்பில் அதுக்கு முன்னாடி வில்லேஜே பார்த்ததில்லை. அஸ்டினேட்டராக இருக்கும்போது ஒரு தடவை 2 தடவை பார்த்தது தான். அப்போ என் ஃபேமிலியில் கேட்டாங்க, என்னடா அது உன் படம் மாதிரி இல்லையே, உனக்கு என்னடா வில்லேஜ் பற்றி தெரியும். நாங்கள் அடுத்து உள்ள தெளிதாக பண்ணும்போது அதே தான் என்கிட்ட கேட்டாங்க, இது உங்கள் படம் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா லைஃப்பில் நான் ரியல் லைஃப்பில் ரொம்ப சீரியஸாக இருப்பேன், நீ எப்படி காமெடி படம் எடுத்தேன்ட்டு. அதேமாதிரி அருணாச்சலம் ஆகட்டும், அன்பே சிவம் ஆகட்டும், ஒரு பேய் படமாக எடுத்த அரண்மனை ஆகட்டும், ஒரு ரோம்காமா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு தியா வேலை செய்யணுக்குமாறு, இல்லை ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு கேஷில் எடுத்த கலகலப்பு மாதிரி ஒரு காமெடி ஆகட்டும், இல்லை ஒரு நிறைய ஆக்ஷன் காமெடிலாம் வச்சு எடுத்த கிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் நான் வந்து ரொம்ப மேக்ஸிமம் நான் எதிர்நோக்கிற கேள்வி இதுதான், இது பார்த்தா உங்கள் படம் மாதிரி இல்லைன்ட்டு. ஒரு ஸ்டேஜில் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எனக்கு என்ன மாதிரி படம் தான் என் படம்னு எனக்கே தெரியல. அப்புறம் தான் யோசித்தேன், ஒரு சர்க்கஸில் பஃபோன் இருந்தால் அவங்களுக்கு தான் எல்லா தொழிலும் தெரியும், எல்லாமே பண்ண தெரியும்ன்ட்டு. ஸோ அது ஹியூமர் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம். எனக்கு அது பண்ணும்போது மற்றது பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும்னு தோணுச்சு. ஆனாலும் மனசில் ஒரு குறைன்னா, முழுக்க ஒரு விஷுவலாக ஒரு ஃபுல்லாக ஒரு அவுட்ரைட் ஒரு ஆக்ஷன் மூவி. ஆக்ஷன்னா வந்து ரியல் ஆக்ஷன். நிறையா நம்ம படத்தில் வந்து ஹீரோ ஒரு அடி அடிப்பார், அடி அடிச்சுட்டு போய் ஹீரோ போய் தூங்கிடலாம். ஆனால் அந்த அளவுக்கு வந்து ஃபைட்ரு அங்கே அடித்து இங்கே அடித்து பவுன்ஸ் ஆகி தெரிச்சு ஹை ஸ்பீடு விழுதுற வரைக்கும் போயிட்டுருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு ரியல், இப்போ நிறைய ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்து நம்ம வந்து வியப்போம். அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும், வித் நைட் ஸ்கிரிப்டோட பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ தான் இந்த ஆக்ஷன் படம் ஒரு ஐடியா. இது வந்தோடனே மனசில் தோன்றது ஒரே ஹீரோ வந்து விஷால் தான். ஏன்னா 2 காரணம். அவர் தான் வந்து நான் சொன்னதெல்லாம் கேட்பாருன்னு ஒன்று,
இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறதுக்கு எதுக்கும் தயார் நிற்பார். அதாவது அவருக்கு ஒரு படம் ஒத்துக்கிறதுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். அந்த படம் ஸ்கிரிப்ட்லேருந்து எவ்ரிதிங் அவர் வந்து ரொம்ப இன்வால்வ். பிகாஸ் பீயிங் ஏ டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாம் இருக்கிறதுனால வந்து அந்த படத்தை பற்றி கேள்விகள், அது ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அதை பற்றி டிஸ்கஷன் நல்லா இருக்கும். ஒன்ஸ் ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படத்துக்கு அவர் கொடுக்குற கோஆப்ரேஷன் முழுக்க முழுக்க டைரக்டரோட ஆர்டிஸ்ட். திடீர்னு ஒரு நாள் மாடியிலேருந்து குதிங்கன்னு சொன்னால் குதிச்சிருவார், என்ன எதுன்னு கேட்க மாட்டார். உண்மையாகவே இந்த படத்தில் குதிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். ஸோ அவர்கிட்ட இந்த தான் முதல்ல அந்த ஆக்ஷன் படம் ஒரு ஐடியா பற்றி பேசினேன். ஆக்சுவலி அந்த படத்தில் நான் அவர்கிட்ட கதையாக சொன்னதை விட அந்த படத்தில் ஒரு 4 ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த மாதிரி பிளான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக முதல்ல வந்து எனக்கு கதை சொல்ல வராது, பத்ரி தான் கதை சொன்னார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, சார் இது என்ன இது இந்த இதுன்ட்டு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் உட்காந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக பேசினோம். ஆக்ஷன் சீக்வன்ஸில் தான் அவர் இம்ப்ரூவ் ஆனார், இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு கன்ஃபார்மாக பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு பெரிய சவால் என்னென்னா, ஒரு நல்ல ப்ரொடியூசர். ஏன்னா அது வந்து மற்ற படம் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக எடுக்கக்கூடிய படம் இல்லை. பட்ஜெட் பார்த்திங்கன்னா பெரிய பட்ஜெட், அப்புறம் ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வேணும். ஏன்னா வந்து ஒரு ஈஸியாக ஒரு சென்னையிலையோ இல்லை ஸ்டுடியோலையோ இல்லை நம்ம ஊர் பக்கத்தில் ஊட்டி பொள்ளாச்சி மாதிரி எடுக்கிற படம் இல்லை. இல்லை அவுட் ஆஃப் ஃபாரின் போனாலும் ஒரே லொக்கேஷனில் இருந்து எடுக்கிற மாதிரி படம் கிடையாது. ஒரு வீட்டில் போனோம் அந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே ஒரு ட்ராவலிங்னால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டு, மாடி, தெரு, ஷாப்பிங் மால், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி பெரிய சவால், ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா சவால் இருக்கிற மாதிரி ஒரு படம். ஸோ அதுக்கு வந்து எங்களோட நல்ல ஒரு பெரிய பக்கபலமாக டைடன் ரவி சார் கிடைச்சார். அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த பேஷன் வேணும். இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணும்போது அதுக்கான அவங்களுக்கும் அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த படத்தில் ஒரு இந்த மாதிரி எங்களுக்கு அவுட்கம் கொடுக்க முடியும். அந்த வகையில் ரவி சார் வந்து ஒரு அருமையான ப்ரொடியூசராக கிடைச்சார். அப்புறம் ஸ்டார் காஸ்ட். இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது தமன்னா வந்து பாகுபலியில் ஏற்கனவே கொஞ்சம் ஆக்ஷனில் பார்த்துருக்கோம். பட் இந்த படம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அவங்களே சொன்ன மாதிரி அர்பன் ஆக்ஷன். டெய்லி காலையில் ஹீரோயின்லாம் வந்து மேக்கப் போட்டு நல்லா அழகழகாக ட்ரெஸ் காஸ்டியூம் போட்டு வந்து தான் என் படத்தில் பழக்கம். பட் இந்த படத்தில் வந்து டெய்லி ரோப் கட்டிட்டு தான் அவங்க லொக்கேஷனுக்கே வருவாங்க. எல்லா ஃபைட்லேயும் அவங்க வந்து பாவமாக இருக்கும். அதாவது விஷால் பின்னாடி பூனைக்குட்டி மாதிரி பதுங்கி ஒளிஞ்சிக்கிட்டு அந்த பைக்கிலலாம் அது பறக்கிறது, ரோப் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் ஒரு அவங்களோட ஆரம்ப கட்டத்தில் கூட கிடையாது. இப்போது நல்லா எஸ்டாப்ளிஷ்டாக பெரிய பொசிஷனில் இருக்கும்போது அவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து படம் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக சொல்லிட்டு போகலாம், சார் இந்த மாதிரி இந்த சீனில் டூ பண்ணிக்கலான்ட்டு. அப்படி இல்லாமல் வந்து ரொம்ப அவங்க இன்வால்வ் ஆகி ஆக்சுவலாக அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க தமன்னாவோட ஒர்க் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான ஒரு ஆக்ஷன் ஹீரோயின். இது வரைக்கும் தமன்னா வந்து ஓகே பாகுபலி சில படங்களில் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் பண்ண மாதிரி ஆக்ஷன் வந்து எதுலேயும் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எந்த ஹீரோயினும் பண்ணியிருப்பாங்களே எனக்கு டவுட்டு. அந்தளவுக்கு பெருசாக பண்ணியிருக்காங்க. அவங்க கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தமன்னா. அப்புறம் இந்த படத்தில் எங்களுக்கு கேஸ்டிங்கில் ரொம்ப சவாலாக இருந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மெயின் கேரக்டர் வராங்க. அவங்க என்னென்னா எனக்கு கிட்டத்தட்ட எப்படி வேணும்னா ஒரு லேடி விஷால் மாதிரி வேணும்னு வச்சுக்கலாம். விஷால் மாதிரி நல்ல ஒரு நம்ம நல்லா லோக்கல் பாஷையில் பேசுகிறதா நல்ல ஒரு மசக்கட்டியாக இருக்கணும், ஆட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் ஆக்ஷன் வந்து அவர் அளவுக்கு போடணும். ஆனால் பார்க்குறதுக்கு ஆடியன்ஸும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவங்களே சொன்னாங்க, ஒரு அந்த படத்தில் அவங்க லேடி கேரக்டர் இல்லை, அவங்க வந்து ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு கேரக்டர். இதுக்கு தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு ஆர்டிஸ்ட்டு ஃபைனல் பண்ணுறதுக்கு. அப்போ சன் டிவி ஃபங்க்ஷனில் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தபோது பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்தாங்க. நான் நினச்ச மாதிரி எப்படி விஷால் ஒரு லேடி கெட்டப்பில் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரியே இருந்தாங்க. யாருன்னு விசாரித்த போது விநாயகர் சீரியலில் பார்வதி கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்னு. ஓகே, அப்போ ஆல்ரெடி நிறையா ரோப்பில் தொங்கியிருக்காங்க, நல்லா இருக்கட்டும். அப்படி ஃபைனல் ஆனவங்க தான் ஆகான்ஷா பூரி. ஒன் ஆஃப் த அவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். வேறு எந்த ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் வந்து இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுக்க மாட்டாங்க. டெய்லி அது தமன்னாவாகட்டும் ஆகான்ஷாவாகட்டும் டெய்லி கையில் காலில் வந்து காயத்தோடு தான் போவாங்க. டெய்லி வந்து அழுவாங்க, சார் இங்கே காயம் பட்டிருக்கு இங்கே காயம் பட்டிருக்குன்ட்டு. நான் என்ன சொல்ல முடியும், இதெல்லாம் ஜுஜிபி நாளைக்கு சரியாக போயிடணும்னு சொல்லி ஒர்க் பண்ணோம். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ். இப்போ அது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக கொதிக்கும், அடுத்த நாள் பனி. இன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம். காலையில் 7 மணிக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணுவார், சார் இன்றைக்கி என்ன பண்ணுறதுங்க பாரு. அதான் ஷூட் சொல்லிவிட்டு நான் ப்ரோக்ராமில் என்னன்னு கொஞ்சம் ஜன்னல் திறந்து பாருங்கள். ஜன்னல் திறந்து பார்த்தா முதல் நாள் பாலைவனமாக இருந்த லொக்கேஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனியாக இருக்கும். ஸோ அதுலேயும் ஷூட் பண்ணுவோம். -10 டிகிரிலையும் ஷூட் பண்ணோம், கிட்டத்தட்ட 45 டிகிரிஸ் அந்த லெவல்லையும் வெயிலையும் ஷூட் பண்ணோம்.
ஆக்சுவலாக தமன்னா வந்து இதில் ஒரு ஷார்ட் வரும், ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. ஒரு க்ரீன் ட்ரெஸ்ஸில் வருவாங்க. அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஸ்னோ மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஸ்னோ இல்லை, டைல்ஸ். அது இந்த கொதிக்கும் அந்த தரையெல்லாம். கிட்டத்தட்ட அது ஷூட் பண்ணும்போது 42 டிகிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண இது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யலட்சுமி. துரதிருஷ்டவசமாக அவங்களால வர முடியல. ஆக்சுவலாக லண்டன்லேருந்து அவசரமாக ஃப்ளைட் பிடிச்சி இங்கே அந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. ஃப்ளைட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மலையாளத்தில் ஒரு லக்கி ஹீரோயின், கண்டினியூஸாக நடித்த படம் எல்லாமே ஹிட்டு. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க தான் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோயின் ஃபஸ்ட் ஹாஃபில் வரும். ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து 3 ஃபேஸ் கிராஸ் பண்ணுவார். ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ஒரு பெண்ணை கிராஸ் பண்ணுற மாதிரி ஒரு கதை. அதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஐஸ்வர்யலட்சுமி. ரொம்ப ஒரு லக்கி ஹீரோயின். மலையாளத்தில் அவங்க நடித்த எல்லா படமும் பார்த்திங்கன்னா ஹிட்டு. அவங்க தமிழில் வந்து முதல் படமாக ஆக்ஷனில் நடிச்சிருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் தனுஷ் படத்துக்காக லண்டன் போனாங்க, அதனால் வர முடியல. ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் வந்து தமிழுக்கு வந்து இந்த படத்து மூலம் வந்து கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட் வந்து சாயா சிங். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு கண்ணியமான ஒரு கேரக்டர். அவங்க வர்ற ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக வேணும். அது அவங்கள பார்த்தாலே வந்து லட்சுமிகரமாக வந்து ரொம்ப ஒரு பரிதாபம் வரணும், அவங்க மேலே அன்பு வரணும், பாசம் வரணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சில சமயம் இந்த மாதிரி கேரக்டருக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆர்டிஸ்ட் கரெக்டாக அமையறதுக்கு. அப்போ தான் சாயா சிங் வந்தாங்க. எனக்கு சின்ன டவுட்டாக இருந்துச்சு, இந்த கேரக்டர் அவங்க பண்ணுவாங்களான்ட்டு. அப்புறம் பேசினா ரொம்ப இந்த அழகான ஸ்ரீப்பரை ஒத்துக்கிட்டாங்க. டெஃபினட்டாக பண்ணணும் சார், ஐ லவ் டு டூ திஸ் மூவின்ட்டு அவங்க பண்ணாங்க. அப்புறம் காமெடின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆக்ஷன் படம் டைட்டில் இருந்தாலும் இந்த படத்தில் எல்லாமே கமர்ஷியல் ஐட்டம் எல்லாமே இருக்குது. அது ஹியூமர் ஆகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், நல்ல அருமையான பாடல்கள் ஆகட்டும், எல்லாமே இருக்குது. ஏன்னா என் படத்தில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் எங்களோட ஒட்டிகிட்டு இருக்கிற டேக் பார்த்திங்கன்னா அந்த ஹியூமருங்கிற ஒரு விஷயம். ஸோ ஹியூமர் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க ரொம்ப. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் யோகி பாபு அண்ட் ஷாரா 2 பேருமே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா யோகி பாபு வந்து வழக்கமாக எல்லாத்துலையும் நல்லா லோக்கல் கை அப்படிலாம் வருவார். இதில் ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கராக வருவார், லண்டனில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஹேக்கர். அதை சொல்லும் போதே ஒரு காமெடியாக இருந்துச்சு. அதேமாதிரி ஷாராவும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஹீரோ ஃப்ரெண்ட் அப்படிலாம் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. இங்கே அவர் வந்து ஒரு கவுன்சிலேட்டில் வந்து ஒரு தூதரக அதிகாரியாக வருவார். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு கேரக்டர் செஷன் எல்லாம் அமைஞ்சது எல்லாத்துக்கும். ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு அமைச்ச நல்ல ஒரு க்ரூ, நல்ல அது முக்கியமாக அன்பு அறிவு சொல்லணும். ஃபைட் மாஸ்டர் இந்த வருஷம் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் ஒருத்தர் அன்பறிவு ரிட்டையர்கள். ஏன்னா படத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 90 நாள் 100 நாள் ஷூட் பண்ணோம். அந்த 100 நாளில் வந்து ஒரு 60-70 நாள் ஃபைட் மாஸ்டர் கூடவே இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். பிரமாதமான அவுட்புட் கொடுத்தாங்க. நல்ல ஒரு ஆர்வமாக துடிப்பு மிக்க ஒரு ஃபைட் மாஸ்டர்ஸ். அப்புறம் ஆதி கேட்கவே வேண்டாம். ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் ஆதியை வந்து மியூசிக் டைரக்டராக போடணும்னு இருந்தேன் நான். ஏன்னா அதில் ஒரு சுயநலம் இருக்குது. ஏற்கனவே 2 படம் ஆதியை வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2 படம் வெற்றி படமாக அவர் கொடுத்தாலும் ஒரு 1.5 வருஷம் பண்ணி விட்டுறாரு படத்தை முடிக்கிறதுக்கு. ஒரு ப்ரொடியூசராக பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. இப்போ 3ஆவது ஒரு படம் ஆரம்பித்தார், நான் சிரித்தாள். அந்த நான் சிரித்தாள் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இருட்டு சிம்பு வச்சு வந்தா ராஜா தான் வரும் படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இருட்டுன்னு ஒரு படத்தை நான் நடித்து முடிச்சிட்டேன், அது ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அப்புறம் இவ்வளோ பெரிய படத்தை வந்து முடித்து அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும், அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து தேட்டருக்கு வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆரம்பித்த படத்தை இன்னும் ஒரு முடிக்கல, இன்னும் எடுக்கிறாரு, பார்க்குறாரு, ஷூட் பண்ணுறாரு, அப்படி போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு என்ன பிரச்சனை, இப்படி இருக்கும்போதே படத்தை முடிக்க மாட்டேங்கிறாப்புல. நம்ம படத்தில் வர மியூசிக் டைரக்டராக போட்டால் இன்னும் லேட் ஆகும்ட்டு நான் வந்து வேறு மியூசிக் டைரக்டரை போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது அதெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு வந்து படத்தை பிடிங்கிட்டு போயிட்டாப்புல. இது வந்து நான் கொடுத்த படம் இல்லை, என்னிடம் வந்து பிடுங்கப்பட்ட படம். அந்த மாதிரி ஆதி. ஆனால் ஆதி சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து சாங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா ஹைலைட் பார்த்திங்கன்னா ஆர்ஆர். ஏன்னா படத்தில் வந்து டைலாக் வர்ற ஸ்பேஸ் வந்து ஒரு 30% வந்து 70% பார்த்திங்கன்னா ஆர்ஆர் தான் அந்த படத்தில் வசனமாகவே இருக்குது. அப்படி வரும்போது வசனம் பார்த்திங்கன்னா பத்ரி. இந்த 30%லேயும் வந்து இப்போ உண்மையாக சொல்ல போனால் ஒரு டைரக்டராக எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் வந்து 2 பேர், ஒன்று பத்ரி, இன்னொரு வெங்கட். இவங்க இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு. அதே மாதிரி என்னோடய டைரக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷனில் இருக்கிற கோபி அண்ட் முரளி, எல்லாமே எடிட்டர் ஸ்ரீகாந்த்னு ஒரு பெரிய டீம் அமைஞ்சது.
அப்புறம் மறுபடியும் வந்து இந்த ஆக்ஷன் படத்துக்கு நான் வந்து ஒரு நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த இது பத்திரிகையாளர் சந்தர்ப்பத்தில் நன்றி சொல்கிறது எனக்கு பிடிக்காது, ஏன்னா நன்றி அறிவு கூட்டமாக நினைப்பேன். ஆனால் இந்த இதை பொறுத்தவரை நான் ஒரு விஷாலுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோட ஒரு கனவு நிறைவேறினதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அவர் இவ்வாறு ஒரு ஹீரோ இல்லாமல் இருந்திருந்தால் இந்த படத்துக்கு இவ்வளோ பிரமாண்டமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய படத்தை இவ்வளோ குறுகின காலத்தில் எப்போ ஆரம்பிச்சோன்னா மார்ச் எண்டு கிட்டத்தட்ட ஏப்ரலில் ஆரம்பிச்சோன்னாங்க. அது நடுவில் ஒரு 1.5 மாதம் வந்து ட்ராவலிங் டேட் பிளானிங்காக ஷூட்டிங் பண்ணல. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஆரம்பித்தோன்னா 6 மாதத்தில் இவ்வளோ பெரிய படம் வந்து முடிஞ்சு திரைக்கு வரப்போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 2 பேர், ஒன்று ப்ரொடியூசர் அண்டு ஹீரோ வந்து இந்த அளவுக்குலாம் வேறு யாருமே பண்ணுவாங்களான்னு டவுட்டிங். படம் பார்க்கும்போது நீங்கள் தெரியும், கிட்டத்தட்ட 100% சொல்லுவேன். ஏன்னா அந்த 1% கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் சண்டை போட்டு இவர் இல்லாத போது ஓடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஃபேக்டரி இவர் வர நேரத்தில் எடுப்பேன். இல்லைனா வந்து 100% பார்த்தீங்கன்னா டூப் இல்லாமல் முழுக்க அவரே நடித்தார். கை கால் எல்லா இடத்துலையும் அடி, கழுத்து தோள்பட்டை எல்லாமே அடி. ஆனால் ஒரு செகண்ட் கூட வந்து மூஞ்சி சுழிச்சிக்காமல் இல்லை நான் அடிபட்டுருச்சு நாளைக்கு ஷூட்டிங் வரல எல்லாம் சொல்லாமல் வந்து அடுத்த நாள் முதல்லாம் நிற்பார் ஷூட்டிங்கு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு மை பிரதர் விஷால். இந்த ஆக்ஷன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ட்டு நான் வந்து ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்கள் ஒத்துழைப்புடன் வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். கம்ப்ளீட் ஆக்ஷன் ஃபிலிம் வித் சாரோட எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச அந்த ஹியூமரோட, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அத்தனை விஷயங்களோட இந்த திரைப்படத்தோட சினிமாட்டோகிராஃபர் டட்லி அவர்கள் அண்ட் NB ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக கம்பைல் பண்ணி இந்த ஸ்டண்ட்ஸ் எல்லாத்தையுமே நமக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்டண்ட் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இவர் பேர் பக்கத்தில் போட்டாலே போதும், அவ்வளோதான், அது ஜஸ்டிஃபிகேஷன் ஓவர் அப்படின்னு சொல்லலாம். அதற்கேற்ற உயரமும் அதற்கேற்ற உடல்வாகும் அவருக்கு மட்டுமே இருக்குது தமிழ் சினிமாவில். ஸோ அதனால் அது வந்து நம்ம எல்லாருமே அந்த படங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அதற்கும் மீறி அர்பன் ஆக்ஷனில் பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் எல்லா வித ஜான்ரஸ்லையும் மிக பியூட்டிஃபுல்லான ஃபிலிம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் சமீபமாக நம்ம தமிழ் சினிமாவை எலிவேட் பண்ண படங்கள் நிறைய இருக்குது. அதில் முக்கியமாக துப்பறிவாளை நம்ம மறக்க மாட்டோம். அண்ட் ஆல்சோ இரும்பு திரை, இந்த மாதிரி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் நம்ம மறக்க மாட்டோம். சண்டைக்கோழி 2 பேக் இன் ஆக்ஷன்கிற மாதிரி எல்லாருக்கும் பிடித்த அந்த படத்தோட சீக்வல். அண்ட் இப்போ ரொம்ப அழகாக ஆக்ஷனோட வந்திருக்காரு. டைட்டிலுக்கு ஏற்ற ஹீரோ அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டர், ப்ரொடியூசர், நல்லதை தேடி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஹியூமன் புரட்சி தளபதி விஷால் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். மேடையில் இருக்கிற ஆக்ஷன் டீமுக்கும் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோட வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். சமீப காலமாக நிறைய இடத்துல நின்று இருக்கேன், கோர்ட்டு வாசல்லையும் நின்னேன். பட் உங்கள் முன்னாடி நிற்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்போவுமே. பிகாஸ் இட் மேக்ஸ் மீ பிரிங்ஸ் த ஆக்டர் பேக் இன் மீ. என்ன தான் வந்து சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் அப்படின்னு சொன்னாலும் முதல்ல சம்பாதிச்சது தான் திரும்ப வி ஷுட் கிவ் பேக் டு த சொசைட்டி. அந்த அறிவு கொஞ்சம் ரீசெண்டாக வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக சுந்தர் சார் மூலிமா, ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலிமா எனக்கு சொல்லி புரிய வச்சு they have made me understand the equation of how you go about இந்த ஒரு பிளெஸ்ஸிங், நீங்கள் கொடுத்த பிளெஸ்ஸிங், ஆடியன்ஸ் கொடுத்த பிளெஸ்ஸிங், எப்படிப்பட்ட இயக்குநர்கள் கொடுத்த பிளெஸ்ஸிங், எனக்கு கிடைச்ச தயாரிப்பாளர்கள் கொடுத்த பிளெஸ்ஸிங். ஒரு நடிகனாக 15 வருஷம் தாண்டி நான் படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அதை தாண்டி சில விஷயங்கள் பண்ணணும், இந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும், இது தாய் போல் இருக்கிற ஒரு இடம், தாய் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தேன், பண்ண போகிறேன், மேற்கொண்டும் பண்ணுவேன். பட் sense sometimes will prevail at one point of time. Yes, the best of the best is reserved for my career from now. எனக்கு ஒரே ஒரு உதவி, எனக்காக நீங்கள் எல்லோரும் ட்ரைடன்ட் ரவி அவர்களுக்கு ஒரு தடவை கை தட்டணும். ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து நாங்கள் மேடையில் இங்கே உட்காந்துருக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கும் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கும் ஒரு தயாரிப்பாளர், உண்மையிலே வந்து ஒரு தயாரிப்பாளர் கண்டுபிடிக்கிறது, நம்ப வைக்கிறது, அவர் நம்பி வந்து செயல்படுறது, இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. ஐ சின்சியர்லி தேங்க் மை எல்டர் பிரதர். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் சண்டைக்கோழி, திமிரு அந்த மாதிரி படங்கள் ஹிட் ஆகும்போது விக்கிக்கு, அண்ணனுக்கு போய் வந்து நான் நன்றி சொல்வேன். அதே வகையில் எந்த குறைவும் இல்லாமல்
என்னோட அண்ணன் ட்ரைடன் ரவிக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இதுதான் பிஸ்னஸ்ஸு, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு முந்தின படம் இப்படி தான் ஓடி இருக்குது, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவ்வளோ தான் செலவு பண்ணோம் அப்படின்னு இல்லாமல் இந்த படம் வந்து சுந்தர் சாரோட விஷன். இது இவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இன்ஃபேக்ட் ஹிஸ் ட்ரீம் ப்ராஜெக்ட் இஸ் ஆக்சுவலி சங்கமித்ரா. பட் அது வந்து சின்ஸ் இட் வாஸ் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆனதுனால இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் உலகம் சுற்றும் வாலிபன் மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய முறை சொன்னார். அண்ட் வென் சுந்தர் சார் இந்த ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது தென் ஐ டிசைடட் திஸ் இஸ் த ஃபில்ம். இந்த மாதிரி ஒரு படம் தான் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கோ இல்லை ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக சரி ஆக்ஷன் பண்ணுறாப்புல சுந்தர் சார் சொன்ன அந்த பாணியில் நானும் ஒரு ஹீரோ தான். நான் அடித்ததுக்கப்புறம் நான் போய் சேரில் உட்காந்ததுக்கப்புறம் தான் அந்த ஃபைட்டரை கீழே லேண்ட் ஆவான். அது எப்படி கிராவிட்டியில் பவுன்ஸ் ஆகி பக்கத்து தெருவில் போய் உட்காருவான்னு கூட தெரியாது. அந்தளவுக்கு நானும் ஃபைட் பண்ணியிருக்கேன். பட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்து இஸ் கிவன் மீ அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிரிங் அபவுட் த பெஸ்ட் இன் மீ. ஆக்ஷன் திரைப்படத்தில் அதிகமாக என் கெரியர்லேயே அதிகமாக ஆக்ஷன் பண்ணதும் அதிகமாக அடிபட்டதும் இந்த திரைப்படம் தான். பயம்ன்றது அது ஒரு 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 இடத்துல எனக்கு என் கண் முன்னாடி நான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். எத்தனையோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். கனல் மாஸ்டர் எல்லாரும் வந்து அந்த ரோப் ஷாட் கட்டும் போதே ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா ரோப் இழுக்கிறவர் வந்து கரெக்டாக பண்ணுவாரா, எல்லாமே ஹானஸ் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னு. பட் இந்த படத்தில் வந்து ஒரே ஒரு ஷாட் வந்து கிட்டத்தட்ட சாவு நேரில் பார்த்த ஒரு 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 ஒன் செகண்ட், ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து நான் லைஃப்பில் மறக்க மாட்டேன். ஆக்சுவலாக போய் உட்காந்துட்டு தென் ஐ டிசைட் தட்ஸ் வாட் ஐ கம் டு வாட் Tamannaah says next. அவங்க சொன்னது தான். அந்த பைக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணி அந்த பைக் ஓட்டிக்கிட்டே வந்து அடிக்கிற ஷாட் இருக்குது. அந்த சீக்வென்ஸ் பண்ணும்போது எனக்கு அந்த பைக் வந்து இட் டாப்பிள்ட் ஆன் மீ. இட்ஸ் அ 1 ton பைக், ATV பைக். அது எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஆர்டிஸ்ட்க்கு முகம் முக்கியம். ஸோ ஸ்ட்ரைட்டாக நேராக என் ஃபேஸ்க்கு வரும்போது நான் என் கை வச்சிட்டேன். ஸோ கையில் ஒரு அடியும் காலில் ஒரு அடி பட்டு கீழே விழும்போது ஐ தாட் ஓவர், அவ்வளோதான், ஒரு 5 மாதம் வில் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஆக்ஷன். எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் சுந்தர் சாரும் ரவி சாரும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஐ டோன்ட் நோ, தேங்க் காட், ஐ டோன்ட் நோ, தட் இஸ் அ பிளெஸ்ஸிங். அது இட்ஸ் ஐ டோன்ட் நோ. த நெக்ஸ்ட் டே ஐ வாஸ் பேக் டு ஷூட். ஐ வாண்டட் டு கோ பேக் டு ஷூட். இது வந்து இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ எம் அடமெண்ட். அது இருக்கணும்னு நான் எப்போவுமே விரும்புகிறேன் கடைசி வரைக்கும். அந்த ஃபிட்னஸ் கற்றுக் கொடுத்தது எங்கள் அப்பா. ஐ நோ வாட்ஸ் அ ப்ரொடியூசர் ஸ்ட்ரகிள். திடீர்னு வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கால் அடிப்பட்டோ இல்லை கை அடிப்பட்டோ அடுத்த நாள் வந்து அசர்பைஜானில் ஷூட்டிங் எல்லாரும் பேக்கப் பண்ணி சென்னைக்கு வரணும்னா இட்ஸ் கோயிங் டு பி அ ஹியூஜ் லாஸ். ஸோ பட் அட் த சேம் டைம் சென்ஸ் ப்ரிவேல் ஃப்ரம் தேர். அந்த இடத்துல தான் நான் ரியலைஸ் பண்ணேன். அதான் தமன்னா சொன்ன மாதிரி எந்த ரிஸ்க் எடுத்தாலும் அது ரிஸ்க்கு வந்து ரொம்ப யோசித்து ரிஸ்க் எடுக்கணும், இன்டெலிஜென்ட்டாக ரிஸ்க் எடுக்கணும். இல்லை சும்மா ரிஸ்க் எடுக்கலாம் அதுக்கப்புறம்னா பைத்தியக்காரத்தனமாக தான் போய் ரிசல்ட் வந்து சேரும். ஸோ ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ் தேர் வாஸ் நோ லுக்கிங் பேக். எனக்கு நவம்பர் 15th இந்த திரைப்படம் ஆக்ஷன் கிட்டத்தட்ட more than 55 crores they have spent on this film. நவம்பர் 15th வந்து தமிழ்நாடும் சரி உலகமெங்கும் சரி தெலுங்குலேயும் சரி சீனு ஒரு தம்பி சீனுன்ட்டு ஒரு பையன் வாங்கியிருக்காப்புல தெலுங்குல. ஸோ நவம்பர் 15th இஸ் கோயிங் டு ரிலீஸ் போத் இன் தமிழ் அண்ட் தெலுங்கு. ஜூன் 2020 டு டிசம்பர் 2020 சுந்தர் சாருக்கு ஒரு டேட்டு ரிசர்வ்டு. அகெயின் ஜான்வரி டு டிசம்பர் 2021 ஒரு டேட் ரிசர்வ்டு. அகெயின் 2022 ஜான்வரி டு டிசம்பர் ஒரு டேட் ரிசர்வ்டு. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு படம் சுந்தர்சியோட பண்ணால் ஹெல்த் நல்லாயிருக்கும். ஒரு எப்போவுமே நான் இது சொல்வேன், எனக்கு இஸ் லிட்ரலி மை எல்டர் பிரதர். நான் எனக்கு இது சப்போஸ் நாளைக்கு வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாத்தையும் இழந்து எங்கேயாவது ஒரு வேலை இட் ஒன்ட் ஹேப்பன். பட் ஐ ஹாவ் அ ஹவுஸ் வேர் ஐ கேன் சே தட் மை பிரதர்ஸ் தேர் அண்ட் ஐ கேன் பி தேர். அட் த சேம் டைம் அதே மாதிரி தான் ஃபில்ம்லையும் இட் கன்வெர்ட்ஸ் தட் ஹோல் எமோஷன் கன்வெர்ட்ஸ் இன் டு ஃபில்ம் ஆல்சோ. அந்த கெமிஸ்ட்ரி that it is like an amazing thing that to have a director like this in my career. எத்தனை படங்கள் பண்ணாலும் மேற்கொண்டு படங்கள் பண்ணணும் அப்படின்னு தோன்ற விஷயங்கள். ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும் நீங்கள் டைரக்டர் ஆகிறது
இம்மிடியேட்டாக டைரக்டர் ஆகணும், ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டோம் டைரக்ட் ஆகிறோம், இம்மிடியேட்டாக டைரக்ட் பண்ணணும். புது டைரக்டர்ஸ்க்கெல்லாம் நான் ஒரு விண்ணப்பம், தயவு செய்து சுந்தர் சாரோட ஒரு படம் உதவி இயக்குனராக வேலை செஞ்சு, தெர் இஸ் நத்திங் ராங், இதில் ஈகோ எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வாட்ச் ஹிம் ஹவு ஹி கோஸ் அபவுட் ஒன் திங். இந்த இடம் வந்து நீங்கள் இந்த இடம் வந்து ஒரு ப்ரிவ்யூ தியேட்டரு, இது பிரசாத லேபு. ஆனால் இதே இடம் வந்து லண்டனில் ஒரு ஆப்ரா ஹவுஸ் மாதிரி அவர் காட்டுவார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். தட் இஸ் வாட் இஸ் அ டைரக்டர்ஸ் விஷன். நீங்கள் 1 கோடி கொடுத்தாலும் அவர் அது 5 கோடியாக காட்டுவார். நீங்கள் 1 லட்சம் கொடுத்தாலும் அது 5 கோடியாக காட்டுவார். அப்படிப்பட்ட ஒரு விஷனரி பர்சன். ஹி ஹேட் ஒரு இந்த இவ்வளோ பெரிய படம் வந்து 90 டேஸில் முடிக்கிறது, இட்ஸ் நாட் அ ஜோக். 90 டேஸ் தான் ஆக்சுவலாக யூ நீட் டு டூ ஃபார் அன் ஆக்ஷன் ஃபிலிம். 150 டேஸ், 180 டேஸ், 250 டேஸ், இதெல்லாம் வந்து இப்போது இட்ஸ் நாட் குட் ஃபார் அ ப்ரொடியூசர். 90 டேஸில் இந்த படம் முடிக்கிற சுந்தர் சாருக்கு வந்து என்னென்னா, எவ்ரி டே ஹி வாஸ் கிளியர் அபவுட் வாட் ஹி வாண்டட். என்ன தேவை, என்ன விஷயம், என்ன தேவை அப்படின்ட்டு கரெக்டாக வந்து அந்த ஒரு இடத்துல நானும் யோசிப்பேன், சார் என்ன சார் இது வெறும் நான் என்ன பார்த்து பேசுகிறது, நான் இப்படி பேசுகிறது, இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு சீக்வன்ஸு அப்படின்னு சொல்லும்போது, நான் டைலாக் மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் பேசிவிடுங்க, மற்றது நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன்னு. நான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தான் இப்போ தான் தமன்னா கிட்ட சொல்லியிருந்தேன், இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த எட்ஜ் ஆஃப் த சீட் சீன்ஸ். ஒரு சீன் ஏன்னா நான் எறும்புத்திரையிலையும் பார்த்துருக்கேன், சிஜியில் எப்படி தே ஒர்க் ஆன் இட், I've seen on films, but this film is something like an eye opener. நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் நிறைய அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். ஐ ஷுட் தேங்க் யூ சுந்தர் சார் ஃபார் திஸ் லவ்லி ஃபிலிம். எனக்கு இந்த ஸ்டேஜில் எனக்கு இந்த படம் கண்டிப்பாக தேவை, கரெக்டாக எனக்கு அமைஞ்சுது. அண்ட் எஸ், ஐ ஷுட் சே ஆதி வந்து ஐம் ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் ஆதி. எனக்கு அது இன்னும் பேர்கள் இப்போ நீ சொன்ன இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னும் நீ கொண்டு வந்து வில் மேக் ஷுர் தட் வி ஷோ தெம் லைக் கமர்ஷியல் சினிமா, வில் பிரிங் தெம் இன் டு ஃபில்ம்ஸ். ஐ வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் மோர் லைக் தீஸ் கைண்ட் ஆஃப் யங் டேலண்டட் பாய்ஸ். ஏன்னா திஸ் ஃபில்ம் வில் ஃபஸ்ட்டு நீங்கள் தியேட்டர் விட்டு வெளில வரும்போது ஆதி கலக்கிட்டான்டா, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கலக்கிட்டான்டா, ஆக்ஷன் வந்து அன்பறிவு கலக்கிட்டான்டா அப்படின்னு தான் வரும். ஸோ ஐ தேங்க் ஆதி ஃபார் திஸ், for giving his best again. இல்லைனா அவன் செத்தான். ஸ்டூடியோ பக்கத்தில் தான், வீட்டு பக்கத்தில் தான் இருந்தாலும் அவன் வந்து கரெக்டாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து புரிஞ்சு, ஜீவாவும் இவனும் வந்து லைக் இன்செப்பரபிள் அண்ட் லைக் இட்ஸ் அமேசிங். இது நெக்ஸ்ட் ஐ வுட் லவ் டு தேங்க் அன்பறிவு மாஸ்டர். அன்பறிவு வந்து அவங்க ஒரு கட்டத்தில் பயந்துட்டாங்க. அவங்க தே ஹேட் அ ஸ்மால் டிஸ்கஷன். அன்பறிவும் சுந்தர் சார் எவ்ரி ஒன் ஹேட் அ ஸ்மால் டிஸ்கஷன். சார் இவர் வந்து எது சொன்னாலும் வந்து நிற்கிறாரு, பக்கத்துலேயே கேட்குறாரு, இது வந்து ஈஸியாக வந்து நம்ம வி கேன் டூ இட் வித் த டூப் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் வந்து படம் பிடிக்கிறாரு வந்து. ஸோ சுந்தர் சார் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் அவர் கேட்க நான் அப்படியே அனுப்பிடுறேன், அவர் நீங்கள் போய் பிரேக் எடுங்க, ஒரு 1/2 மணி நேரம் போய் எடுத்துடலான்னு. அந்த அடிப்பட்ட அந்த காலகட்டத்திலேருந்து முடிகிற வரைக்கும் லைக் தே ட்ரைட் தேர் பெஸ்ட் பட் இன் வெயின். எவ்வளோ ட்ரை பண்ணாங்க டூப் வச்சு பண்ணோன்னு, பட் இட் கிவ்ஸ் அ த்ரில் டு டூ அ வண்டர்ஃபுல் ஃபைட் சீக்வன்ஸ். அண்ட் அந்த தியேட்டரில் பார்த்து அந்த விசிலுக்கு நம்ம பண்ண ரிஸ்க்கு வந்து இந்த பலன் கிடச்சிருக்குன்ற ஒரு ஃபீல் வந்து மைண்ட் ப்ளோயிங். அண்ட் தேங்க் அன்பரிவ் ஃபார் தட். அண்ட் டட்லி சார் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவரோட ஒர்க் பண்ணுறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஹீஸ் ஒர்க் இன் ஆல் த பெஸ்ட், த டாப் Hindi films, Chennai Express and so on. So it's perfect team. I thank Dudley sir for showing me really nice on screen. அவர்கிட்ட நம்பி தூங்காமல் வரலாம். முந்தின நாள் எனக்கு கொஞ்சம் தூக்க பிரச்சனை, ஐ மீன் இன்சோம்னியாக். ஸோ அடுத்த நாள் வந்து நின்று சார் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார்னா, நோ ப்ராப்ளம், ஒரு ஃபில்டர் இன்னொரு ஃபில்டர் போட்டு எடுத்தால் விஷால் வந்து தமன்னா கலரில் இருப்பான். நிறைய பேர் என்னை கேட்டுட்ருக்காங்க ஹைதராபாத்தில், எப்படி என்ன ஏன் சிஜி வந்து இந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில், தமன்னாவும் விஷாலும் ஒரே கலரில் இருக்காங்கன்னு. நான் சொன்னேன், இல்லை அது வந்து டிசைனர் வந்து பேப்பர் ஆடுக்காக வந்து கொஞ்சம் ஏற்றுவாப்பில், ஏன்னா ஹீரோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இருக்குல்ல, அடுத்த படம் கொடுப்பாப்பில். ஸோ அதனால் வந்து ஐ ஷுட் தேங்க் டாட்லி ஃபார் தட். அண்ட் yes, the technician Srikanth sir, editor out. Oh, editing is the most difficult
அதான் சுந்தர் சார் வாஸ் சேயிங், இந்த படம் எடுத்து முடிக்கிறத விட எடுத்து முடித்த படத்தை வந்து ஒரு படமாக அந்த ஸ்க்ரீன் பிளேயாக அந்த 2.5 மணி நேரம் கொண்டு வர்றது வந்து I should really thank Srikanth, the editor, a very talented person, and this film will speak. ஒவ்வொரு படமும் ஒருத்தருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கும். இது ஸ்ரீகாந்த் சாருக்கு வந்து ஒரு சேலஞ்ச், and it is brilliant. Technicians wise, I think like most of them have worked in tandem. Production team, Balagopi and Murli and everyone. There was Krishna Reddy also in the beginning. Lot of them, இது வந்து ஒரு it's impossible without teamwork. இது ஏன் வந்து ஆம்பளைங்க பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, இன்னும் பெண்கள் பற்றி பேசலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் வந்து பொதுவாகவே எப்போவுமே எந்த படம் போனாலும் 80 நாள் ஷூட்டிங்னா 60 நாள் வந்து ஃபஸ்ட் வி மீட் ஒன்லி த ஹீரோயின், ஹை ஹவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் அன்பறிவுக்கு தான் ஃபஸ்ட்டு கை கொடுத்து ரைட். எப்போவுமே டெய்லி வந்து சுந்தர் சார், அன்பறிவு, டட்லி 3 பேர் தான் இருப்பாங்க. தென் ஒன்லி இட் கம்ஸ் இன் டு மீட் த காஸ்ட். தமன்னா வந்து எஸ், ஆஸ் எவ்ரி ஒன் செட், நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் ஹர் ட்ரீம் கம் ட்ரூ, ஹர் விஷன் ஆல்சோ. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தில் நம்ம பார்க்கணுன்னு. தமன்னா கொஞ்சம் கம்மியாக கட்டி பிடிமா, நான் சத்தியமாக வண்டி வந்து ப்ராப்பராக ஓட்டுவேன். ஏன்னா மூச்சு திணறுது எனக்கு, தயவுசே கவலைப்படாது. ஏன்னா ஸ்லோப்பில் வண்டி ஓட்டும் போது விஷால் ப்ளீஸ் ரடே ப்ளீஸ் ரா, டோன்ட் டேக் டூ மச் ரிஸ்க். ஸோ அந்த டைமில் வந்து லைக் ஹீரோயின் கேன் சே நோ, ஹீரோயின் வந்து நோன்னு சொல்லலாம். பட் தமன்னா வந்து இட் இஸ் நைஸ் தட் ஷீ ஹேஸ் ஆடட் தட் எக்ஸ்ட்ரா. ஒரு பெண் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஈடுபடும் போது it's an amazing thing to watch. So the chemistry between us in the songs vida, the chemistry between us in the fight sequence is the best, I think, in the film. I am so happy to have known her for so many years as a friend. I am so happy to have worked with her in this film, a thorough professional. And Aishwarya Lakshmi, புது ஹீரோயின், ஒரு ரவுண்டு, பெரிய ரவுண்டு காத்துட்டு இருக்கு ஐஸ்வர்யாவுக்கு. அதான் நான் சொன்னேன் சுந்தர் சார், ஐ திங்க் we need a lot of good looking, not just good looking, talented heroines. Yes, Aishwarya Lakshmi வந்து is a very very added advantage to this film. அந்த ஒரு விஷயம் சார் சொன்னார், அந்த கட்டத்தை தாண்டி போகும்போது தான் the entire film takes off. So she's done a brilliant job. So it's really nice that நான் உங்களோட மலையாளம் படங்கள் பார்த்ததில்லை, but I've seen the photographs. She missed out on the event. அண்ட் முக்கியமான ஒரு ஒருத்தர் பற்றி நான் சொன்னோம், ஆகான்ஷா பூரி. இந்த படம் 90 days could have been 120 days if it was any other person. வேறு யாராவது இருந்திருந்தால் அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வெறும் ஸ்க்ரீனில் வந்து நான் முதல் தடவையாக ஒரு பெண்ணை வந்து அதிகமாக அடித்தது ஸ்க்ரீனில் தான். நான் பெண்ணை வந்து கை நீட்டி இன்னி வரைக்கும் அடித்ததே கிடையாது. ஆனால் படத்தில் வந்து சுந்தர் சார் வந்து வேறு வழி இல்லை, இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் வந்து 2 ஆம்பளைங்க சண்டை போடுற மாதிரி. ஏன்னா ஒரு அசாசின் கேரக்டர், ஷீஸ் அன் அசாசின், ஷி டசன்ட் திங்க் ட்வைஸ் டு ஈவன் என்ன சொல்கிறது, இம்மீடியட்டாக ஒருத்தர் கொலை பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. ஸோ இந்த சீக்வன்ஸ், ஒரு சீக்வன்ஸில் வந்து ரோப் ஷாட் வந்து பெண்களுக்கு ரோப் கட்டிட்டு தட்டு அந்த சீக்வன்ஸில் எப்போவுமே ஆர்டிஸ்ட் எங்களுக்கு ஹீரோஸ்க்கு வந்து ஷர்ட்டெல்லாம் இருக்கும். ஏன்னா ஷர்ட்டுக்குள்ளே நாங்கள் வந்து பேடெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த we have all the harness so that அடிப்படாமல் இருக்கிறதுக்கு. பட் poor thing ஆகான்ஷா வந்து அவங்க காஸ்டியூம் எப்படின்னா it was just a black top, a sleeveless top. அந்த சீக்வன்ஸில் வந்து இவங்க அடிபட்டு பார்த்து நானும் சுந்தர் சார் பார்த்து ஷாக். 2 பேர் பேசிக்கணும், சார் எனக்கு தெரிஞ்ச ஷூட்டிங்கு கேன்சல் ஆகிடும்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே இந்த பொண்ணு இதுக்கு மேலே பண்ணாதுன்னு. ஷி ஜஸ்ட் கேம், ஷி சேட். நான் அவங்க சீரியல் எதுவுமே பார்க்கல, I've just seen the pictures. That day I was shocked when ஆகான்ஷா பூரி, இது எல்லாரும் விஷால் வந்து அடிபட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் ஷூட்டிங் வந்துட்டாப்லன்னு. பெருமை எனக்கு இல்லை, பெருமை அந்த பொண்ணுக்கு. hats off to ஆகான்ஷா பூரி, because that அந்த அடிபட்ட அன்னைக்கு வந்து she continued shoot. She said let's go, let's roll, and this is something which
இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் அதுதான் படத்தில் வந்து பெருசாக நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஒரு கிரில்லில் வந்து 2 பில்டிங் நடுவில் ஒரு 100 ஸ்டோரி பில்டிங் மேலே மாடியில் வந்து ஒரு சண்டை நடக்கும். It was so good to have worked with a thorough professional. And yes, welcome to Tamil film industry. You have a long way to go, and yes, you have a good innings ahead. And I found a good friend. Usually ஒரு படத்தில் வந்து we get to meet new people. We would have heard of them, கேள்விப்பட்டிருப்போம். அவங்க எப்படிப்பட்டவங்க, நல்ல பர்சனாலிட்டியாக, எப்படி ஈகோயிஸ்டிக்காக பேசுவாங்களா. ஆர்டிஸ்ட்குள்ளே எப்போவுமே இது இருக்கும். ஆக்டர்ஸ் ஹீரோயின்ஸ் அதுவும் ஒரு 3 ஹீரோயின் 2 ஹீரோயின் ஒரே செட்டில் இருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து 2 பக்கமும் புக்கு படிச்சுட்டு இருப்பாங்க ஒரே நேரத்தில். பட் இங்கே அப்படி இல்லை. திஸ் வாஸ்ன்ட் லைக் தட். பட் ஐ ஃபவுண்ட் அ குட் ஃப்ரெண்ட் இன் Chaya. I'm so happy to have met Chaya and in this film. I found a good friend enough because, you know, we hardly find people where we can talk openly and not be judged. ஸோ நான் ஒரு நல்ல நண்பர் கிடச்சிருக்காங்க. அண்டு ஒருத்தன் இருக்காங்க இந்த படத்தில், இவன் வந்து யூடியூப்பில் பண்ண சேட்டை வந்து எனக்கு சுந்தர் சார் தான் காட்டினார். அது நீங்கள் எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னை நோக்கி பாயும் சேட்டா அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணியிருக்காரு சாரா. தைரியமாக, அதுவும் தைரியம்னா எப்படின்னா, ஏன்னா யூடியூப்பில் இப்போல்லாம் வந்து யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம், யார் வேணாலும் எதை பற்றியும் பேசலாம். பிகாஸ் இட்ஸ் லைக் முன்ன மாதிரி இல்லை. மாஸ் கம்யூனிகேஷன் படித்து ஜேர்னலிஸ்ட் ஆகணும், இல்லை ஜேர்னலிஸ்ட்னா தேர் ஐ சி தீஸ் ஃபேஸஸ் ஃபார் 15 years. ஐ சி தெம். பட் டுடே தெர் இஸ் அ டிஃப்ரெண்ட் வேர்ல்ட் ஆஃப் ஜேர்னலிசம். யார் வேணாலும் ஜேர்னலிஸ்ட் ஆகிடலாம். Anyone can become a journalist, anyone can talk about anything. Yes, freedom of speech. பட் அதை வந்து நீங்கள் ஒரு ஹியூமரஸ் வேயாக நீங்கள் பார்க்கணுன்னா யூ ஷுட் சி சாராஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ். அதை வச்சு தான் எனக்கு ஒரு சந்திப்பு கிடைச்சிது. ஆக்சுவலி someone else was supposed to do the role, பட் டேட் ப்ராப்ளம்னால சாரா வந்தாப்புல. I had a wonderful time with சாராவோட. நானும் சாரா வந்து இந்த ஷூட்டிங்லேயே வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் கதையெல்லாம் எழுதி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தோம். வெரி டேலண்டட் ஆக்டர். ஆக்ஷன் படங்கள் வந்து இந்த மாதிரி ஆக்ஷன் படங்களும் நடிச்சிருக்காப்புல, அந்த மாதிரி ஆக்ஷன் படங்கள்லையும் பயங்கர ஈடுபட்டு நடிச்சிருக்காப்புல. ஸோ ஆக்ஷன் வந்து அவருக்கு புதுசு இல்லை சாராக்கு. லைட் ஆஃப் பண்ணாலும் வந்து ஆக்ஷன் பண்ணுவார், லைட் ஆன் பண்ணாலும் ஆக்ஷன் பண்ணுவார். ஸோ சாரா வந்து இஸ் அ குட் அடிஷன், நல்ல ஒரு அடிஷன். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த டீம், எஸ் we've come to the final. இப்போது சுந்தர் சார் வந்து சீக்கிரம் முட்றா, நான் போய் ஃபைனல் மிக்சிங் முடிக்கணுன்றது மைண்ட் வைஸ் இப்போ ஓப்பன் வாய்ஸாக கேட்டுருச்சு எனக்கு. பத்திரிகை நண்பர்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம், அதே விஷால் தான், உங்கள் விஷால் தான். செல்லமேல நீங்கள் பார்த்த விஷால் அதே விஷால் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் சப்போர்ட் ஆஸ் ஆல்வேஸ். நான் வந்து இந்த தேங்க்யூன்றது வந்து ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் எப்போவுமே ஜாஸ்தி சொல்கிறது இல்லை. ஒரு பெரிய ஃபேவர் இப்போ பண்ணும்போது திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாத ஆட்களுக்கு தான் தேங்க்யூ சொல்கிற பழக்கம். ஆனால் ஃப்ரெண்ட்ஸுக்கு பழக்கம் சொல்கிறது பழக்கம் இல்லை. ஐ ட்ரீட் யூ ஆல் அஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த பிகினிங். நீங்கள் வந்து லைக் இட்ஸ் லிட்டரலி ஃப்ரம் செல்லமே நீங்கள் வந்து என்னை பார்த்துட்ருக்கீங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் மெட் யூ ஆல். ஏன்னா மறுபடியும் லண்டனுக்கு போகணும். எப்படி சுந்தர் சார் படத்தில் வந்து தலை நிமிர்ந்து ஆக்ஷன் பண்ணணும், அங்கே ஒருத்தர் வந்து தலை குனிஞ்சு துப்பாரிவாலன் 2 ஷூட்டிங் போயிட்டுருக்கு லண்டனில். அங்கே போகணும் மறுபடியும். ஹேவ் டு கோ தேர் ஃபார் ஷூட். ஏன்னா நான் தான் ப்ரொடியூசர். ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆச்சுன்னா அப்புறம் நான் தான் மறுபடி காசு கட்டணும். இட் இஸ் அ வண்டர்ஃபுல் விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் கோயிங் டு பி அன்ஃபோல்டட். November 15th வெள்ளித்திரையில் கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் கோயிங் டு பி டெஃபினெட்லி அ brilliant, technically brilliant, visually brilliant and content orientedா it's going to be a brilliant film. And thank you Sundar sir for giving a good role for every girl in the இதுதான் ஒரு படத்தோட பலமே என்னென்னா, ஹீரோக்கு மட்டும் இல்லாமல்
படத்தில் நடித்த அத்தனை பெண்களுக்கும் நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு அமைஞ்ச ஒரு ஸ்க்ரீன் ப்ளே. பத்ரி, எஸ், அடுத்த தடவை வந்து நீங்கள் கதை சொல்லும்போது தயவு செய்து கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லுங்கள், ஸ்பீடாக சொல்லாதீங்க. ஏன்னா எனக்கு வந்து ஏன்னா கண் சுருங்கி அதுக்கப்புறம் காது வச்சு கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு பத்ரி சொன்ன ஸ்பீடு வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது காரைக்குடியில். பட் ஐ எம் ஸோ கிளாட் தட் தெர் இஸ் அ ரைட் ஹேண்ட் லைக் பத்ரி டு சுந்தர் சார். அவரோட டீம் தான். தட்ஸ் வாட். நான் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன் சுந்தர் சார்கிட்ட இந்த படத்தில். அது நான் வந்து என்னோடய படங்கள் அடுத்தடுத்த படங்களில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு எஜுகேட்டிவ் வேயாக நான் டெஃபினட்டாக புது இயக்குனர்களுக்கும் நான் சொல்லுவேன். அண்ட் மேபி வித் அதர் டைரக்டர்ஸ் ஆல்சோ. டெஃபினட்டாக வந்து இந்த மேட்சிங் அப்படின்றது எப்படி மேட்ச் பண்ணலாம் அப்படின்றது ஐவ் நோன் த ட்ரிக். ஐ மீன் ஐவ் லேர்ன் த ட்ரிக் ஃப்ரம் ஹிம். அண்ட் thank you my friend Johnson as always, and Mr. Ajay. This is going to be a very very important film in my career. And முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்குற ஒரே விஷயம், நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நல்லது பண்ணணுன்னு நான் வேண்டிக்கிறேன், நம்புகிறேன். உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து அப்புறம் ஒரு விண்ணப்பமாக வைப்பேன். நான் தத்தெடுத்த அந்த கிராமத்துக்கு வந்து கண்டிப்பாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு வேலைகள். இன்னும் என்னென்ன தடைகள் வரும்னு தெரியாது. பட் அதையும் தாண்டி அந்த கிராமத்தை வந்து உங்கள் எல்லோருக்கும் காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அது வேறு மேடை. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இப்படியே சிரித்த முகத்தோடு நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் எப்போவுமே வேண்டிப்பேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அவர்களுக்கு ஆக்ஷன் திரைப்படத்தினை பற்றின கேள்விகள் இருந்தால் கேள்விகள் கேட்கலாம். கொஷனுக்கான நேரம் இது. இல்லை சார், எல்லாமே இருக்காங்க. வில்லன் வில்லி எல்லாமே இருக்காங்க. உட்காந்து பேசிட்டா வில்லன் வில்லி எல்லாமே இருக்கிறாங்க. பட் வில்லன் யாருங்கிறது தான் அந்த படத்தோட சஸ்பென்ஸ். ஆக்சுவலாக ஹீரோ ஒரு உண்மையை தேடி போகிறாருங்கன்னா அது உண்மை என்னென்னா அந்த வில்லன் தான். ஸோ அதனால் அந்த வில்லன் யாருங்கிறத பெருசாக ரிவீல் பண்ணல. மிலிட்ரி இருக்குது சார், மிலிட்ரி இருக்குது, அரசியல் இருக்குது, டெரரிசம் இருக்குது, எல்லாமே இருக்குது. என்னை விட்டு ஆக்ஷன் 2, 3ன்னு எடுத்துகிட்டே இருப்பேன் சார். அதில் என்ன ஒரு வசதினா, இப்போ இதில் வந்து ஒரு ஆக்ஷன் ஒரு படம் எடுத்தோம்னா அதை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது, இந்த படம் என்ன ஏதுன்ட்டு. இதே நான் ஒரு அரண்மனையோ கலகலப்போ எடுத்தேன்னு வைங்களேன், சொல்லவே தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், ஆடியன்ஸுக்கும் தெரியும். ஸோ அது ஒரு வேலை மிச்சம் இல்லையா. இன்னொன்று, ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா அதை ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கும்போது மக்கள்கிட்ட அதை பற்றி ஒரு ஆர்வம், ஒரு ஓப்பனிங் அதிகமாகவே இருக்குது. ஸோ வந்து ஆக்ஷன் வெற்றிங்கிறது எனக்கு உறுதியான விஷயமாக நான் நம்புகிறேன். எல்லா மக்கள் ஆதரவுலையும் ஆண்டவன் வரலாலையும் அப்படி வந்து ஆக்ஷன் 2, 3ன்னு போயிட்டே இருக்கும் வண்டி. தமன்னா சொன்ன மாதிரி சார், நானும் தமன்னா எனக்கு ரொம்ப நாளாக தமன்னா என்னோடய ஃபேவரட் ஹீரோயின். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோயின்னா அந்த ஃபிசிக் நல்லா இருக்கணும், ஒரு அத்லெட்டிக் பாடியாக இருக்கணும், அந்த விஷயம். அப்புறம் அவங்க ஆக்ஷன் பண்ணால் நம்பகத்தன்மை இருக்கணும். இவங்க ஆல்ரெடி பாகுபலி பண்ணதுனால அந்த ஒரு இமேஜ் இருந்துச்சு தமன்னாக்கு. அப்புறம் ரொம்ப டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கணும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்த ஹீரோயினை படுத்த போகிறேன்னு எனக்கு தெரியும். டெய்லி பார்த்திங்கன்னா ஃபைட்டு, அது இது, ரோப் சேஸ், அது இதுன்ட்டு. ஸோ இதுக்கு ஒரு பக்காவாக ஒரு ப்ரொஃபஷனல், முகத்தை சுழிச்சிக்காத ஒரு ஹீரோயின் தமன்னா. எப்போ இதே சிரிச்சு முடிஞ்சு தான் லொக்கேஷன்லேயும் என்ன கஷ்டம் இருந்தாலும் வெளியில் காட்டி போட்டாங்க, அஸ்டண்ட்டை திட்டுவாங்களோ என்னமோ தெரியாது. ஸோ இதனால தான் வந்து மெயினாக தமன்னா செலக்ட் பண்ணோம். I think இல்லை இட் இஸ் யா கன்னு வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன பதில் சொல்ல மாட்டேன். தமன்னா தான். I love you. I love you. இல்லை சார், அது எனக்கு
ஆக்ஷன் சீக்வென்ஸில் பண்ணுற அந்த கொரியோகிராஃபி ஆகட்டும், நான் ஃபஸ்ட்டு என் குருநாதர் வந்து அர்ஜுன் சார் அசிஸ்டன்ட் டைரக்டராக பேட் பிடிக்கும்போது ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது அவர் எப்படி வந்து ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணுவாருன்ட்டு. எனக்கு உண்மையிலேயே ஒரு ஆசை. எனக்கு யூனியன் கார்டு கொடுத்தாங்கன்னா நான் சத்தியமாக அந்த அந்த ஸ்டண்ட் யூனியன் எலெக்ஷனில் நிற்க மாட்டேன். பட் எனக்கு ஒரு யூனியன் கார்டு கிடச்சிச்சின்னா நான் வந்து உண்மையிலேயே ஸ்டண்ட் கொரியோகிராஃபராக இருக்கணும்னு ஆசை. எனக்கு ஸ்டண்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த ரிஸ்க்குனா 2 வகையான ரிஸ்க் இருக்குது. ஒன்று, அந்த ரிஸ்க்கு எடுத்து நம்ம அடுத்தது தியேட்டரில் போய் படம் பார்த்து அதுக்கு கைத்தட்டல் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும். அது கன்ஃபார்ம். ஏன்னா என்ன தான் ரொமான்ஸ் பண்ணாலும், என்ன தான் சாங் போய்கிட்டு இருந்தாலும் அங்கே கிளாப்ஸ் வந்து அதிகமாக வராது. ஒரு ஹீரோ வந்து பறந்து அடித்து அது வந்து ஒரு பயங்கர டிஃபிகல்ட்டான இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒரு ஸ்டண்ட் அப்படின்னு கை தட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் ஹீரோஸ்க்கு வந்து அது ஒரு ஆசை. அது நம்ம டூப் இல்லாமல் பார்க்கணும்னா, நான் என்றைக்குமே டூப்பை வந்து நல்லா கொளுத்து போய் அவன் அந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு சண்டைக்கோழியில் இருக்கும்போது ஒல்லியாக இருந்தான். இப்போ நல்லா கொளுத்து போய், ஏன்னா அவனுக்கு வேலையே இல்லாமல் வருவான், 3 வேளை சாப்பிடுவான், உட்காருவான். என் சட்டை, நான் என்ன சட்டை என்ன பேண்ட் போட்டிருக்கேனோ அதை போட்டுட்டு உட்காந்துருவான். ஐ லைக் டு டூ இட். அது கோவம்ன்றது கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆக்ஷன் இல்லை ஆக்ஷன். நான் சுந்தர் சார் வந்து இது ரியாக்ஷன் என்ன படம் என்ன டைட்டில் வச்சுருந்தா கூட நான் நடிச்சிருப்பேன். எனக்கு அதான் சொன்னேனே, நான் சுந்தர் சார் படம் வந்து வி பிளானிங் சம்திங் பட் சம்திங் பிக். சுந்தர் சாரோட ஹி ஹேட் அ விஷன். ஒரு படம்னா எப்போவுமே பாலிவுட் படங்கள் பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ மேக்னம் ஆப்பஸ் இவ்வளோ கிராண்ட் ஸ்கேலில் பண்ணுறாங்க. ஏன் தமிழ் படங்கள் வந்து குறைவாக சில படங்கள் தான், ஒரு சில படங்கள் தான் பேசுகிறாங்க. ஐ வாண்ட் டு கெட் மை ட்ரீம் கம் ட்ரூன்ற மாதிரி ஒரு விஷன் காட்டினார். விஷன் காட்டுறது தாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து எப்போவுமே கதை சொல்லி ஓகே பண்ணுறது ஒரு விஷயம். கதை சொல்லி ஓகே பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு ரெஃபரன்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அதை பார்க்கும் போது இன்னும் வந்து பயங்கர உற்சாகமாக இருக்கும். இப்படி தான் நம்மளோட சீக்வன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி அது அப்படியே வந்து லைக் அந்த ரெஃபரன்ஸ் எப்படி இருந்ததோ அதை விட 100 மடங்கு ஸ்க்ரீனில் கொண்டு வந்தார். தட்ஸ் த ரீசன். இன்னொன்று சொல்ல ஆசைப்பட்றேன் சார். இந்த படத்தில் சிஜி ஒர்க் ஆகட்டும், மெயின் டெக்னிக்கல் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம சென்னை டெக்னீஷியன்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சும்மா ஃபோட்டோ ஆப் மாதிரி உட்காந்து நாங்கள் உட்காந்து ஃபாரினர்ஸ் 10 பேர் உட்கார வச்செல்லாம் நாங்கள் பண்ணல. இது முழுக்க சிஜி ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை டெக்னீஷியன்ஸ். இப்போ நாங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ணது வேணால் அப்போ வேணால் கொஞ்சம் ஃபாரினர்ஸ்லாம் கூட ஒர்க் பண்ணாங்க, ஒரு சின்ன வேலையெல்லாம் பண்ணாங்க வெளியே. மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே சென்னை டெக்னீஷியன்ஸ். எஸ்பெஷலி இந்த படத்தில் டெக்னிக்கல் சைடு, கிராஃபிக்ஸ் சைட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் ரொம்ப நாங்கள் எல்லாமே பிடிக்கதாக இருந்தோம். இது வெளியில் தெரியுங்க, அங்கே கொடுக்கலாம் இங்கே கொடுக்கலாம் வேண்டாம், முழுக்க சென்னையில் தான் பண்ணணுன்ட்டு பண்ணாங்க. ஒரு 4 மெயின் கம்பெனி, ஆக்சல், நாக், பிரிசம் அண்ட் ஒயிட் லோட்டஸ்ன்ட்டு ஒரு பிரமாதமான ஜாப் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கும்போது உண்மையாகவே வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருக்கும். சென்னையில் வந்து இவ்வளோ குவாலிட்டி நம்மளால் கொடுக்க முடியுங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு படமாக அந்த படம் இருக்கும். இதுலேயும் மிலிட்ரி ஆஃபீஸர் கேரக்டர் தான் இன் ஆக்ஷன். பட் இட்ஸ் மோர் ஆஃப் என்ன சொல்கிறது, ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு இட் வில் பி சம்டைம்ஸ் டயலாக் ஓரியன்டட், சீன் ஓரியன்டட் அப்படின்னு. இந்த படத்தில் இட்ஸ் லைக் ஆன் த கோ. நீங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும். இட் வில் கீப் எவ்ரி 20 minutes ஒவ்வொரு கண்ட்ரி போய்கிட்டே இருக்கும். ஸோ மை கேரக்டர் இஸ் லைக் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஹவு ஹி கோஸ் அபவுட் ஒரு சின்ன விஷயத்தை, அதாவது அது பெரிய விஷயம், அது லைக் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து சின்னதாக ஒரு இடத்துலேருந்து ஆரம்பித்து தான் போக முடியும். ஏன்னா க்ளூ கண்டுபிடிச்சி போகிறது தான் ஒரு விஷயம். So in that way his treatment was completely different, and automatically when you work with different directors, they have their own ways of portraying the hero. Honestly, I feel that I look my best in my career in action.